இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ஒரு பெரிய நகரத்தின் சாலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியுடைய ஒரு பால் கம்பெனி, புகழ்பெற்ற பால் கம்பெனியின் வேன் போய்கொண்டிருக்கு. உள்ளே ஒரு பெண் உட்கார்ந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு வராங்க. கம்பெனியுடைய பேர், பொருள்கள் பால், தயிர், வெண்ணெய், நெய் இப்படியெல்லாம் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு இருந்தால் அப்படி இருந்து அந்த ஹலோ, குட் மார்னிங், வணக்கம் எல்லாம் சொல்லிவிட்டு அன்புள்ள வாடிக்கையாளர்களே அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு கோவிந்தா, தாமோதரா, மாதவா, கோபாலா, கிருஷ்ணா இப்படி பேசினா எப்படி இருக்கும்? அதுதான் ஆச்சு. எப்போனா புராணங்கள் மற்றும் ஜோதிட கணக்கீடுகளின்படி பகவான் கிருஷ்ணர் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 3228 முதல் கிறிஸ்துவுக்கு கிமு 3102 வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. அவர் 125 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அவர் அவதரித்தது துவாபர யுகத்தின் இறுதியில், அப்புறம் அவர் இறந்தது கலியுகத்தின் தொடக்கத்தில் அப்படின்னு சொல்லி புராணங்கள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அவரை பற்றி எழுதப்பட்ட பில்வமங்கலர் இயற்றிய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து ஒரு 4 லைன் சொல்கிற, ரொம்ப எளிமையாக இருக்கும். தயிர் வெண்ணெய் விற்க சென்ற ஒரு இடைப்பெண் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, தயிர் வெண்ணெய் விற்க சென்ற ஒரு இடையர் வீட்டு பெண் பாலகிருஷ்ணனின் திருவடியில் மனதை வைத்தவளாக தன் வசம் இழந்து தயிர் வேண்டுமா பால் பாருங்க, கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி தலையில் கூடையில் சும்மாடு வச்சு கொண்டுட்டு போவாங்க. தயிர் வேண்டுமா, பால் வேண்டுமா, வெண்ணெய் வேண்டுமா, நெய் வேண்டுமா அப்படின்லாம் கேட்காம தன் வசம் இழந்து தயிரோ பாலோ என்று கூவாமல் கோவிந்தா, தாமோதரா, மாதவா அப்படின்னு கூறினா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டை ஆரம்பிக்கிறோம். இந்த பொருள் தரும் ஸ்லோகம்: விக்ரேது காம கில கோபகன்யா. விக்ரேது கோபகன்யா, கோபகன்யான கோபிகை. விக்ரேது காம, விற்கச் சென்ற ஓர் இடைப்பெண். முராரி பாதார்ப்பித சித்தவிருத்தி, பாலகிருஷ்ணனின் திருவடியில் மனதை வைத்தவளாக. தத் யாதிகம் மோக வசாத ஓசாத், தன் வசம் இழந்து தயிரோ பாலோ என்று கூவாமல் கோவிந்தா, தாமோதரா, மாதவேதி, கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்று கூவவில்லையா அப்படின்னு பில்வமங்கலர் கேட்குறாரு ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில். அது 2ஆம் பகுதியில் 55வது ஸ்லோகம். கவனித்த அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.